அவர் அரசியல் பண்ணாரு. அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நீங்க 30 வருஷம் அரசியல், 40 வருஷம் அப்படி எல்லாம் கேட்க கிடையாது. இங்க பாருங்க, நடிகர் அந்த அரசியல் பாருங்க, டாக்டர் அந்த அரசியல் பாருங்க, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா நீங்க அரசியல் முதல் அரசியல் இல்ல, அரசியல் யாரு பாருங்க நீங்க தீர்மானிக்கிறது. இங்க பாருங்க, ஒரு நாங்க தான் தீர்மானிக்கணும், பொதுமக்கள் தான் தீர்மானிக்கணும். பொதுமக்கள் வேற, நீங்க கட்சிக்காரங்க வேற. அவர் கேட்ட கேள்வி என்னென்ன தவறுன்னு சொல்லுங்க. பாருங்க, திமுகவோட தேர்தல் அறிக்கையில சொன்னதை நிறைவேற்றினாங்களா? நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒவ்வொன்னா சொல்லுவோம். நிறைவேற்றினாங்களா நீங்க சொல்லுங்க. ஐயா நாங்க சொன்னோம் ஐயா, பொய் சொன்னீங்களா? நாங்க சொன்னோம். பொய் சொன்னீங்களான்னு கேக்குறேன். பொய் சொன்னோமா? நாங்க இப்பதான் கமிட்டி போட்டிருக்கோம்ல. கமிட்டி போட்டு எத்தனை? 1 மாசம் ஆச்சு. 4.5 வருஷம். ஆனா 4 வருஷம் ஆனா இங்க பாரு, விஜய் மட்டும் இருந்தாருன்னா தவறா? விஜய் மட்டும் தான் சார் இருந்தாரு காலையில இருந்து. ஆமையா, விஜய் மட்டும் தான் இருந்தாரு. என்ன, அவர் இந்த நாட்டினுடைய பெரிய தியாகி. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இந்த நாட்டில் இருந்த அத்தனை இளைஞர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்தாரு. சூர்யா மாதிரி கல்வியை கற்றுக் கொடுத்தாரு. திமுக எத்தனை பேர் கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க? நீங்க வந்த உடனே ஸ்டார் ஹோட்டல் இருக்க மாதிரி சாப்பாடு இருக்கு. நீங்க எந்த கிராமத்துல எத்தனை ஸ்கூல்ல போய் எத்தனை இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் போயிருக்காருன்னு சொல்லுங்க. இங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எத்தனை ஹையர் எஜுகேஷன்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. அங்க என்ன திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது யாருக்காவது திமுக நிர்வாகிகள உங்களுக்கே தெரியுமா? அரசாங்கத்தை குறை சொல்றதுலே நீங்க முனைப்பா இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா புரியுது. இது எந்த அரசாங்கம் பண்ணாலும் சரி, திமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதான் சொல்றோம். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகியும் தீவிர ஆதரவாளருமான முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தமிழக அரசாங்க சார்பில் இளையராஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்தினீர்கள். மிக சிறப்பாக நடைபெற்றது. ரொம்ப அருமையாக நடந்தது. எல்லா பக்கமிருந்து பாராட்டு. ரஜினி, கமலஹாசன் போன்றவர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அரசாங்கம் மிக விமர்சையாக நடந்தது, அருமையாக செய்தார்கள் அப்படின்னு வெளியில் பேசப்பட்டது. அது இந்த போன சனிக்கிழமை நடந்தது. அடுத்த சனிக்கிழமை ஏதாவது அரசாங்க சார்பு நிகழ்ச்சிகள் இருந்திருக்கா? ஏன்னா அடுத்த சனிக்கிழமையும் விஜய் பரப்புரை தொடங்குறாரு. ஒரு வெளியில் என்ன பேச்சுன்னா, விஜயோட பரப்புரையை மங்க செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி வெளியில் பேச்சு இருக்கு. அடுத்த சனிக்கிழமை வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கா? விஜய்க்காக பயந்துக்கிட்டு அதாவது மாற்றுறதுக்காக ஏதாவது முயற்சிகள் எதுவும் இருக்கா? ஒரு நல்ல நிகழ்ச்சியை சொல்லி ஒரு நார நிகழ்ச்சியை கம்பேர் பண்ணி பார்க்குறதே ரொம்ப அசிங்கம். சரியா? அது ஒரு திரு இளையராஜா அவர்களுக்கு நடத்தினது ஒரு இசை மேதை. அவர் சிம்பனியில் போய் இது பண்ணியிருக்காரு. உலக அளவில் அவர் புகழ் பரவி இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு பாராட்டு விழா. அதில் ஹைலைட்டாக எங்கள் மாநில முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரத ரத்னா அவருக்கு வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. இது பாரத ரத்னா எல்லாரும் செத்த பின்னாடி தான் இந்த ஒன்றிய அரசுகள் கொடுக்கும். இந்த முறையாவது அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஒரு பாரத ரத்னா கொடுத்து கௌரவிக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இதுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவர் பண்ணுறது திருச்சியில், நாங்கள் பண்ணுறது சென்னையில். சென்னைக்கும் திருச்சிக்கும் என்ன 4 மைல் 5 மைலா? இல்லை இங்கே இருக்கவன் பூரா தொலைக்காட்சிகளும் சமூக ஊடகங்களிலும் மிக பரபரப்பாக அன்னைக்கு காலையிலேருந்து விஜய் மட்டும்தான் இருந்தார். விஜய் மட்டும்தான். எனக்கு வாயில் எப்படி தான் விஜய் மட்டும் இருந்தார்னா தவறா? விஜய் மட்டும்தான் சார் இருந்தார் காலையிலேருந்து. ஆமையா, விஜய் மட்டும்தான் இருந்தார். என்ன, அவர் இந்த நாட்டினுடைய பெரிய தியாகி. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இல்லை இந்த நாட்டில் இருந்த அத்தனை இளைஞர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்தாரு. சூர்யா மாதிரி கல்வியை கற்றுக் கொடுத்தாரு. திமுக எத்தனை பேர் கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க? திமுகவில் எத்தனை பேர்த்துக்கா? இன்னைக்கு எத்தனை பேர் தான் ஐயா இன்னைக்கு நீங்க கல்வி கற்றுக்கிட்டதும் நான் கல்வி கற்றுக்கிட்டதுமே திமுக எங்களுக்குலாம் கல்வி திமுக எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். நாங்க போய் பள்ளியில போட்டு அரசாங்க பள்ளியில நாங்க படிச்சோம். அரசாங்கத்தோட கடமை கல்வி கற்றுக்கிட்டோம். அரசாங்க கல்வியா அரசாங்க திமுக நடத்தல. இங்க பாருங்க, திமுக நடத்தாம வேற யார்? திமுக அரசு ஆட்சிக்கு எப்ப பெரிய காங்கிரஸ் காலத்துல பள்ளிகளே இல்லையா? காங்கிரஸ் காலத்துல என்ன பள்ளிக்கூடம் இருந்துச்சு? காங்கிரஸ் காலத்துல ஒரு 5 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு தெரியுமா உனக்கு? ஒரு 3 மெடிக்கல் காலேஜ் தான். கோயம்புத்தூர்ல 1, மதுரையில் 1, சென்னையில் 1, 3 மெடிக்கல் காலேஜ் தான்.
ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ்னா அது சென்னை மட்டும்தான், அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் கோவை, 3 மெடிக்கல் காலேஜ் தான் இருந்தது. சரியா? மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்பிட்டலு இன்றைக்கி அப்படியா இருக்குது? மாவட்டந்தோறும் இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 600க்கு அதிகமான இன்ஜினியரிங், 5 இன்ஜினியரிங் காலேஜ் திமுக நிர்வாகிகளே பல பேர் பல கல்வி நடத்துகிறாங்க. அதுதான்யா 3 தான்யா கவர்மெண்ட் நடத்துச்சு. மீதான் 2 காலேஜ் கூட எய்டட் தான். ஆமா சார், அது வளர்ச்சி ஒவ்வொரு வருடங்கள் வளருது, காலங்கள் வரும்பொழுது வளர்ச்சி அடைதான் செய்யுது. திமுக மட்டுமே பெருமை எப்படி கொண்டாடுவீங்க? அப்படி அல்ல, திமுக மட்டுமல்ல, எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, அதெல்லாம் இன்க்ளூடிங் பண்ணி தான் நான் சொல்கிறேனே தவிர எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டும் நான் சொல்ல. எங்கள் திராவிட கழக திராவிடத்தினுடைய ஆட்சி வந்ததிலிருந்து தான் மக்கள் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் சரியாக செய்யவில்லை, திமுக அரசாங்கம் செஞ்சதுன்னு சொல்றீங்க. திமுக நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அப்ப நாடு சுதந்திரம் 47ல் சுதந்திரம் அடைஞ்சிச்சு. நாட்டில் என்ன பணம் இருந்துச்சு? வறுமை கோட்டுக்கு கீழே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ காமராஜர் போன்றவர்கள்லாம் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்ததுனால அவர்கள் வந்து கல்விக்கூடங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லாம் கல்வி கற்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் போர்டு ஸ்கூலுன்னு, அதாவது அவர் காலத்தில் வந்து என்னென்னா 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஹை ஸ்கூல் இருக்கணும், 5 கிலோமீட்டருக்கு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கணும், ஊருக்கெல்லாம் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கணும், பஞ்சாயத்துக்கு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுங்கிற சிஸ்டம் தான் வச்சு பண்ணார் அவர். அதில் தான் நாங்கள்லாம் அந்த போர்டு ஹை ஸ்கூலில் தான் நாங்கள்லாம் படித்தோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மிஷினரிஸ் வந்து நிறைய பள்ளிகளை இங்கே தமிழகத்தில் கட்டினாங்க. கிறிஸ்துவ மிஷினரிஸு ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் குறைஞ்சபட்சம் 4-5 பெரிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக பண்ணாங்க, கல்லூரிகள் கட்டினாங்க. அது ஒரு செட்டார் போயிட்டு இருந்தது. அதனால் நமக்கு கல்வி வளர்ச்சின்னு சொன்னாக்க 1967க்கு அப்புறம்தான் வந்து கல்வியில் அண்ணா வந்ததுக்கப்புறம் தான் கல்வி இங்கே வந்து முகாமிட்டு கல்வி பெரிய அளவில் டெவலப் ஆச்சு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் அதிகப்படியான இன்ஜினியரிங் காலேஜுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டு நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் புற்று போல் வந்தது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கலைஞர் காலத்தில் எனக்கு கல்லூரி, நான் மதுரையில் நடத்துகிற கல்லூரிக்கெல்லாம் கலைஞர் தான் எனக்கு வந்து. நீங்கள் சொல்கிற எல்லாமே சார், நீங்கள் சொல்கிற எல்லாமே சார், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஹையர் எஜுகேஷன்ஸ் மட்டும் சொல்கிறீங்க எல்லாமே. ஆமாம். நீங்கள் அடிப்படை கல்வி இருக்கு இல்லையா, இன்னைக்கும் கிராமந்தோறும் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகளுடைய கல்வி தரம் எப்படி இருக்குங்கிறத யாருமே பேசுறது கிடையாது. கண்ணே, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய கல்வி வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறதோடு நிப்பாட்டுறதில்லை. இப்போ எங்கள் வீட்டில் என் பேத்தி பேரன் 2 பேரும், ஒருத்தி வந்து பையன் வந்து டிஏவியில் படிக்கிறான் 7th ஸ்டாண்டர்டு, பேத்தி வந்து இதில் படிக்கிறா கேந்திர வித்யாலயால. திமுக எல்லாருமே வெளியில பேசுவாங்க. சொல்றதை கேளுங்க, உரிமை அது. சொல்றதை கேளுங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படிப்போட நாங்கள் நிப்பாட்டுறது இல்லைன்னு சொல்ல வர்றேன். அதுக்கப்புறம் தனித்தனியாக டியூஷன் வச்சு வீட்லேயும் சொல்லி கொடுத்து டியூஷன்லையும் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை அப்படி தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? கிராமப்புறங்களில் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அது அரசாங்கத்தோட கடமை. இப்போ எப்படி உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு கடமை இருக்கோ அதே போல அரசாங்கத்துக்கு கடமை அனைவருக்கும் கல்வின்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, சமக்க சிக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அது திட்டம் மூலமா அவர்களுடைய என்ன எல்லாரையும் போய் சேர்க்கறது தான். அதாவது கல்விக்கு வர மறுக்கக்கூடிய கிராம சூழ்நிலை சேர்க்கிறது. இது போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அடிப்படை கல்வியை உருவாக்குறது தான் அரசாங்கத்தோட கடமை. பூரா நீங்க பிரைவேட் ஸ்கூல்லையே நீங்க எல்லாரும் கொஞ்சம் போருங்க ஐயா. இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளுக்கு சிறு குழந்தைகள் வர முடியல, அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியல பெற்றோர்களால். அதுக்கு காலையில் உணவை தயார் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வயல்களுக்கோ இதுகளுக்கோ வேலை வெட்டிக்கு போயிடுறாங்க. அந்த குழந்தைகளை வீட்டிலே சுற்றிட்டு தெரியுதுங்க அப்படிங்கிற எண்ணத்தினால தான் இப்போ கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளுக்கு. அந்த சிறார்கள் எல்லாம் இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் வந்து பாருங்கள், ஒரு 10,000 20,000 சொல்லி கூடியிருக்கு. 10 லட்சம் 20 லட்சம் கூடியிருக்கு. நீங்கள் இந்த காலை உணவு திட்டம் சிறப்பான திட்டம், யாரும் மறுக்கலை. ஏன்னா ஏற்கனவே மதிய உணவு திட்டம் காமராஜர் காலத்தில் இருந்தது, அப்புறம் சத்துணவு திட்டமாக மாறினது எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ந்து வந்தது, அது யாரும் மறுக்கலை. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அன்பு கரங்கள்னு ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது.
அந்த குழந்தைகளுக்கு அன்புக்கரங்கள்னு ஒரு திட்டம் செயல்படுது. இந்த எல்லாமே சிறப்பான திட்டம் தான். ஆனால் ஆரம்பிக்கிறாங்களே தவிர அதில் ஒவ்வொரு இடங்கள்லையும் அது எப்படி செயல்படுத்தப்படுதுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்படி எல்லாம் நீங்கள் நகர்ப்புறத்தில் ஒரு 4 பள்ளிகள் சிஓவும் எல்லாம் சேர்ந்து விசிட் அடிச்சுட்டு அந்த நீங்கள் வரதுக்கு முன்னால் இன்ஃபார்ம் பண்ணோன்னா ரெடியாக வச்சுருக்காங்க. காலையில் நீங்கள் வந்தோடனே ஸ்டார் ஹோட்டல் இருக்க மாதிரி சாப்பாடு இருக்குது. நீங்கள் எந்த கிராமத்தில் எத்தனை ஸ்கூலில் போய் எத்தனை இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் போயிருக்காருன்னு சொல்லுங்கள். இங்கே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எத்தனை ஹையர் எஜுகேஷனில் இருக்கிறவங்க எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அங்கே என்ன திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது யாருக்காவது திமுக நிர்வாகிகளை உங்களுக்கே தெரியுமா? ஐயா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பள்ளி கல்வித்துறைக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் சிஓ டிஓ இருக்காரு, டிஓ இருக்காரு. அதுக்கப்புறம் ஜாயின்ட் டைரக்டர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு. இந்த அடுக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எஜுகேஷன் இருக்காங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் இருக்காங்க. அமைச்சர் தான் லாஸ்ட்டு. சரிங்களா? இத்தனை அடுக்குகள் இருக்குது. அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நீங்கள் ஒரு இடம் சொல்லாதீங்க சார். நீங்கள் உடனே சென்னையில் அசோக் நகர் பள்ளிகள் நல்லா கல்வி உடனே அதுக்கு வருவீங்க. ஆனால் எத்தனை கிராமங்களில் போய் பார்த்துருக்காங்கன்னு கேட்குறேன். பாருங்க, சென்னையில் யாருமே இன்ஸ்பெக்ஷன் போகிறது இல்லை. புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே நீங்க கிராமப்புறம் இன்ஸ்பெக்ஷன் போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிராமப்புறம் கிடையவே கிடையாது. நீங்க இங்க உட்காந்துட்டு சொல்ல நாங்க இங்க உட்காந்து கிராமத்துல போய் பார்த்து சொல்றேன். சரி இதை பத்தி பேசுறீங்க. நீங்க கல்வி எங்களுக்கெல்லாம் நீங்க தான் கற்றுக் கொடுத்துங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்காக நான் பதில் சொன்னேன். இந்த பதில சரியானபடி இன்னும் செயல்படவில்லை அப்படிங்கறது நீங்க திராவிட மாடல் அரசு நீங்க பெருமையா சொல்லலாம். அடிப்படை கல்விக்கு இன்னும் தரம் சரியா இருக்கான்னு சரியில்லைன்ற சொல்றேன். அடிப்படை கல்விக்கு நாங்க தரமான கல்வி கொடுக்கறதுக்கு தான் தரமான ஆசிரியர்களை நிமிஷம் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் இப்போ எல்லாம் பள்ளிக்குள்ள திருப்பி எழுத சொல்லி அது பிரச்சனை. ஆமா, அவங்க ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு நாங்க 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு 20 வருஷம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திருப்பி உங்களை டெட் எழுத அவங்க என்ன கேட்கறாங்க? அதே மாதிரி கலெக்டர்களுக்குலாம் 20 வருஷம் படிச்சு திருப்பி பழையபடி நீங்க இது எழுத யூபிஎஸ் எக்ஸாம் எழுத சொல்லுவீங்களா? யூபிஎஸ் ஒன்றிய அரசினுடைய இது இல்ல. அவங்க கேட்கறது சொல்றேன். அவங்க கேட்பாங்க, இவங்க சரியான முறையில் குழந்தைகளுக்கு கல்வி கத்து கொடுக்கலைங்கிறதுனால அதை பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குங்க? அரசாங்கத்துக்கு தானே இருக்கு. அரசாங்கம் தான். அரசாங்கம் நீங்க ஐயா, நீங்க அரசாங்கத்தை குறை சொல்றதுலயே நீங்க முனைப்பா இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா புரியுது. எந்த அரசாங்கம் தான் திமுக அதிமுக அரசாங்கம் அதான் சொல்றோம். டெட் கொண்டு வந்ததே நாங்க கொண்டு வரல, அம்மா ஆட்சியில தான் கொண்டு வந்தாங்க. புரியுதா? எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இவங்க சும்மா காலாட்டிக்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு அந்த புஸ்தகத்தை எவனா ஒரு பையனை படிக்க சொல்ல வேண்டியது. நல்லா படிக்கிற பையல அவன் படிப்பான். எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களாடா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும். இதுதான் நடந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம இதில் எடப்பாடி வரும்போதே கொஞ்சம் மாற்றங்கள் வந்துச்சு. இப்போ அதை காட்டிலும் மாற்றங்கள் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லேயும் அவங்களுக்கு கல்வியை பாடல்கள் மூலமாக கல்வி கற்றுக் கொடுக்கணும், டான்ஸ் ஆடுறது மூலமாக கல்வி கற்றுக் கொடுக்கணும். இப்படி பல வழிகளில் இன்றைக்கு கல்வியை நாங்கள் இல்லம் தேடி கல்வி நீங்கள் சொல்கிறீங்க. அது எத்தனை இடங்களில் சிறப்பாக நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, எத்தனை இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது, எத்தனை இடத்துல நடந்துச்சுங்கிறத நான் கல்வித்துறையில் நான் பணிபுரியல. நான் எல்லாத்தையும் கேட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு வந்திருந்தா சொல்லுங்க. எத்தனை சரியான இடங்கள் சிறப்பாக பணிபுரிய நடக்கலை அப்படிங்கிற ஆதாரத்தோட சொல்ல முடியும். சொல்ல முடியும்ல. பொதுவாக சொல்றேன். நீங்க திராவிட மாடல்னு பெருமையாக சொல்றதுனால திராவிட மாடல் பெருமைப்பட்டுக்காதீங்க. இது பல்வேறு விஷயங்கள் நடக்குது, கவனிக்கலன்றது நாங்க குற்றச்சாட்டா சொல்றோம். சார், நாங்க மேக்சிமம் இங்க பாருங்க, ஒரு பள்ளி 2 பள்ளி இல்லைங்க. ஆரம்ப பள்ளியிலே கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழகத்தில் மாத்திரம் குறைஞ்சபட்சம் 3 லட்சம் பள்ளிகள் இருக்குது. 3 லட்சம் பள்ளிகளையும் ஒரு கல்வி அமைச்சர் போய் பண்ணி மொத்தம் தமிழ்நாட்டில் 2 லட்சம் ஆசிரியர்கள் இருக்காங்க. 2 லட்சம் ஆசிரியர்கள் இருக்காங்க கீழ் மட்டத்தில் மட்டுமே. ஹையர் செகண்டரிக்கு போனீங்கன்னா அதுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன நியமனம் பண்ணியிருக்கோம்? இல்லை, 1வது நீங்கள் 1வது 12வது வரைக்கும் 2.5 லட்சம் ஆசிரியர்கள் இருக்காங்க. அது நீங்கள் ஹையர் எஜுகேஷன் விட்டுருங்க. நான் பள்ளிக்கல்வியை மட்டும் சொல்கிறேன். பள்ளிக்கல்வியில் இவ்வளோ ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா இந்த ஆசிரியர்கள் எல்லாமே மனசாட்சியோடு நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்க்கணும். இந்த குழந்தை ஒரு காலத்தில் நம்ம படிக்கலை. நான் படிக்கிற காலத்துல எல்லாம் ஆசிரியர்கள் நாங்கள் மணலில் எழுதி அதில் புளியங்கொட்டை அடிக்கத்தாயா ஆனா படித்தோம். உங்களால் நம்ப முடியுதா? மணலில் ஆனா போட்டு விட்டுருவார் வாத்தியார், பெரம்பில் போடுவார். அதில் நாங்கள் புளியங்கொட்டையை அடுக்கி தான் பண்ணுவோம். அப்படியெல்லாம் கல்வி கற்று வந்தோம் அந்த காலத்தில். நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான். நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரி. இப்போ என்ன ஒரு கேள்வினா,
பொதுவாக இப்போ இந்த விஜய் பேசினார் இல்லையா, விஜயோட பேச்சு கேட்டீங்களே நீங்க, திமுக அரசாங்கத்தின் மேல அளிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறைய சொன்னாரு. நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதை திமுக அரசு நிறைவேற்றவில்லை, மை டியர் சிஎம் சார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே அங்கிள்னு சொன்னா எல்லாரும் தவறா பேசுறீங்கிறக்கா சிஎம் சார் அப்படின்னு ரொம்ப டீசெண்டாவே சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? என்ன பதில்? அவருக்கு என்ன, எத்தனை நாள் ஒரு அரசியல் பண்ணாரு? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நீங்க 30 வருஷம் அரசியல், 40 வருஷம் அப்படி எல்லாம் அது உண்மை கிடையாது. இங்க பாருங்க, நடிகன் இருந்த அரசியல் பாருங்க, டாக்டர் இருந்த அரசியல் பாருங்க, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா நீங்க அரசியல் வந்து முதல்ல அரசியல் இல்ல, அரசியல் யாரு பாருங்க நீங்க தீர்மானிக்கிறது. இங்க பாருங்க, ஒரு நாங்க தான் தீர்மானிக்கணும், பொதுமக்கள் தான் தீர்மானிக்கணும். பொதுமக்கள் வேற, நீங்க கட்சிக்காரங்க வேற. நாங்க கட்சிக்காரன பேசல, நான் பொதுமக்கள்ல ஒருவனா. இப்ப பொதுமக்களா இருந்தா நீங்க ஓட்டு போறதா பேசணும். நீங்க எப்படி அரசியலுக்கு வருவா நம்ம யாரையுமே கேட்க பாருங்க. அரசியலுக்கு வந்தா எல்லாம் ஒரு வீட்டில் வளர்க்குற நாய் கூட இன்னைக்கு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? அந்த இதில் ஒரு நீயா நானால ஒரு பேட்டி கொடுத்தாங்கல்ல, இன்னைக்கு நேற்று கூட ஒரு நாய் ஒருத்தரை வீட்டில் வளர்ப்பு நாய் கடிச்சு கால் தொண்டையில் புண்ணாகி போச்சு. சாதம் வைக்க போயிருக்கா அந்த குழந்தை, அவளை கடிச்சு பிடிச்சு. இது மாதிரி இதுக்கு ஒரு பீட்டான்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு இந்த நாய்களுக்கு வீட்டில் வளர்க்குற நாயே கடிக்கும் போது ரோட்டில் இருக்க நாய் எத்தனை பேர்த்த கடிக்குது வைக்குது. இதெல்லாம் இந்த அறிவு கட்ட ஜென்மங்களுக்கு தெரியலையா? இது எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஒரு 10 ஏக்கரா 5 ஏக்கராவில் வச்சுக்கிட்டு நாய்களுக்கு சோத்தாக்கி போட்டு வச்சுக்க வேண்டியது தானே, எதுக்கு ரோட்டு காட்டில் விடுதுங்க? அது மாதிரி அரசியல் என்பது சும்மா மேடையில் ஒரு சினிமாவினுடைய மோகத்தில் அவர் கேட்ட கேள்வி என்னென்ன தவறுன்னு சொல்லுங்களேன். இங்க பாருங்க, திமுகவோட தேர்தல் அறிக்கையில சொன்னதை நிறைவேற்றினார்களா? நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒவ்வொன்னா சொல்லுவோம், நிறைவேற்றினாங்களா நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, தேர்தல் அறிக்கையில சொல்றது எல்லாமே நிறைவேற்றுவதற்காகத்தான் சொல்லப்படுகிறது. 4.5 வருஷம் ஆயிப்போச்சு. 4.5 வருஷம் ஆனா என்ன, 400 வருஷம் ஆனா என்ன? சொல்றதை செய்யறதுக்கு தான் அரசு. சொல்றதை செய்ய இயலாம போகும்போது, பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது அந்த பொருளாதாரம் எவ்வளவு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? பட்ஜெட் ஒவ்வொரு தினம் பட்ஜெட் போடுறாங்க இல்லையா, பட்ஜெட் போடும்போது எத்தனை வரவு எத்தனை செலவுன்னு தெரியாதா? எதை கணக்கிட்டு நீங்க வந்து நாங்க முதல்ல நாங்க செஞ்சிருவோம்னு எப்படி சொல்லுவாங்க? இங்க பாருங்க, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 85 விழுக்காடுகள் நாங்கள் செஞ்சுருக்கோம். புரியுதா? ஒரு முறை வச்சு இப்போ நடக்கிற போராட்டங்களை பற்றியே சொல்கிறேனே. நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்துவேன் அப்படின்னு மிகப்பெரிய வாக்குறுதி அரசு ஊழியர்கள் கொடுத்தீங்க, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும். அது இப்போ வரைக்கும் செயல்படுத்தல, 4.5 வருஷம் ஆயிடுச்சு. மொதல் 6 மாதத்துலேயே பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது செயல்படுத்துறதுக்கு எங்களால் இயலவில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் தேர்தல் அறிக்கைகள் இருந்தது, தூய்மை பணியாளர் பிரச்சனை தேர்தல் அறிக்கையில் இருந்தது, செயல்படுத்தலை. இருங்க, ஒவ்வொன்றுக்காக நான் சொல்கிறேன். ஆசிரியர்களுக்கு வந்து நாங்கள் பழைய பென்ஷன் திட்டங்கிறது ஜெயலலிதா அம்மா தான் நிப்பாட்டினாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தில் பணம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் அதை நிப்பாட்டினாங்க, அந்த ஓய்வூதிய திட்டத்தை. அதுக்கப்புறம் நாங்கள் முயற்சி பண்ணி எப்படியாவது ஓய்வூதியம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ ரெடியாகி நாங்கள் வந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில் தேர்தல் வந்துருச்சு. சொல்றதை கேளுங்க சார், 4.5 வருஷம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, 5வது வருஷத்துல மக்கள் ஜனத்தொகை பெருகிட்டே போகுது. அன்னைக்கு இருந்த ஓய்வூதிய திட்டத்துக்கும் ஜனத்தொகை ஜனத்தொகை பொருளாதாரத்துல நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. குடிநீர் கொடுக்கணும், ரோடு வசதி கொடுக்கணும், இதெல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடியதான கடமை தான். இது நீங்க பெருமையாவே சொல்ல வேண்டாம், கடமை தாங்க. அந்த கடமையில தாங்க நாங்க மனிதனுடைய அடிப்படை தேவைகளை தான் நாங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமே தவிர, நீ 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஸ்கூல்ல போய் காலாட்டிட்டு உக்காந்துட்டு இருக்க உனக்கு பென்ஷன் திட்டம் ரிட்டர்ன் ஆன பின்னாடி ஐயா நாங்க சொன்னோம், ஐயா செய்ய முடியல சொன்னீங்களா? நாங்க சொன்னோம், பொய் சொன்னோமா? நாங்க இப்பதான் கமிட்டி போட்டிருக்கோம்ல, கமிட்டி போட்டு 1 மாசம் ஆச்சு. 4.5 வருஷம். ஆனா 4.5 வருஷம் ஆனா இங்க பாரு, இந்த இதெல்லாம் அடுத்த தடவை வந்தா செஞ்சிருவீங்க. எது அடுத்த தடவை வந்தாலும் இந்த கமிட்டி என்ன அறிக்கை கொடுக்குதோ அதை வச்சு அதன் அடிப்படையில் கமிட்டி அறிக்கை கொடுத்ததெல்லாம் செயலாட்டு இருக்கீங்களா? அருணா ஜெகதீசன் கமிட்டி என்னாச்சு சார்? இதெல்லாம் அருணா ஜெகதீசன் கமிட்டியில முழுக்க காவல்துறையே குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த டிஎஸ்பியை தூக்கி பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. பதவி உயர்வுங்கிறது சீனியாரிட்டி மேடையில வந்திருக்கே தவிர அவருக்கு மேல குற்றச்சாட்டு இருக்கு சார். குற்றச்சாட்டுகள் அருணா ஜெகதீசன் கமிட்டியில இவர்கள் பேசுறீங்க என்ன சார்? சொல்லுங்க. இருங்க சார், அவர் மீது குற்றச்சாட்டு இருக்குன்னா அந்த அம்மா ஜெகதீசன் அந்த அம்மா தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா? அவர் மீது கோர்ட்ல வழக்கு இருக்குதா? அப்புறம் எது கமிட்டி வச்சீங்க? ஒரு கமிட்டி வச்சிருக்கீங்க, கமிட்டியோட அறிக்கையை பற்றிட்டீங்க. அது இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. கமிட்டியோட அறிக்கையை மொத்தமா நீங்களும் படிக்கல, நானும் படிக்கல, சரியா? இதை பொதுப்படையா சில வார்த்தைகளை வச்சதுக்கிட்டு நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுறோம், அதே தவறு.
அவர் மீது வழக்கு நிலுவையில் இல்லாதனால அவருக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுக்குறோம், அவ்வளோதான். இது வந்து இந்த ஜெகதீசன் கமிட்டி அறிக்கையை வந்து இப்போ நாங்கள் தான் பண்ண முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் பண்ண முடியாமன்னு இல்லை, அதை பண்ணும்போது நாட்டில் பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். சில விஷயங்களை வந்து மூடி மறைக்கத்தான் பார்க்கணுமே தவிர, அப்போ ஒரு பிரச்சனை உண்டாச்சுன்னா அதை பெருசாக கொண்டு வராமல் மூடி மறைச்சிட்டா சரியா போகும். ஹையர் ஆஃபீஸர்ஸ் அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10-15 ஹையர் ஆஃபீஸர்ஸ் இப்போ இன்வால்வ் ஆகிறான். 15 இன்வால்வ் ஆனோம்னா அந்த ஐஏஎஸ் பூரா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பூரா பாதிக்கப்பட்டான்னா அவனுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சுட்டு இருக்கானுங்க. இது ஒரு ஆளுகின்ற அரசுக்கு மிகப்பெரிய ஒரு 10-15 பேர் உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தப்பு பண்ணிட்டான்னா பிரச்சனை, அவங்க நம்மளை எப்படி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விட்டுறலாம், நம்மளும் அவங்க பிரச்சனை ஒன்று விட்டுறலாமா? அப்படித்தான் சூழ்நிலை உருவாகி ஒருத்தர் 2 வச்சு இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்கன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இண்டிவிஜுவலில் தப்பு பண்ணுறான்னா இப்போ இந்த பல்வீர் சிங் பல்ல பிடுங்குன்னா அவனை இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணி நம்ம வச்சுட்ருக்கோம், புரியுதா? அதுக்கப்புறம் இந்த ஒருத்தன் வந்து அந்த பொண்ணு கீழே வேலை பார்த்துற ஒரு எஸ்பி அம்மாவை பல்வீர் சிங் திருப்பி போஸ்டிங் போட்டாங்க. ஆமாம் சார், 1.5 வருஷம் கழிச்சு அவனுக்கு கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி வந்திருக்கான், நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி வந்திருக்கான் சார். நாங்கள் கூப்பிட்டு போஸ்டிங்ஸ் கொடுக்கல, அவன் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, நீதிமன்றம் போய் நீதிமன்றத்துலேருந்து அவன் வந்திருக்கான். அதே மாதிரி இந்த ஒரு ஐஜி டிஜிபி வந்து ஏடிஜிபி வந்து ஒரு எஸ்பி அம்மாவை துன்புறுத்தினார் அப்படிங்கிறதுக்காக அவங்க வழக்கிலும்னா அந்த ஆளையும் வந்து நாங்கள் இது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆளும் பேரில் ஏற்கனவே அவருக்கு எடப்பாடி காலத்திலே சஸ்பெண்டடு. அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் தீர்ப்பு வந்த உடனே அந்த ஆளை பிடிச்சி இப்போ ஜெயிலில் போட்டு வச்சுருக்கோம், புரியுதுங்களா?